முருகப்பெருமான் அடியார்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக மாலை வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் மக்களின் இதயங்களில் நீக்கமற நிறைந்திருக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் விளையாடல்கள் நிகழ்ந்த இடங்களே அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை மற்றும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் போற்றப்படும் இந்த 6 திருத்தலங்களும் பக்தர்களின் வாழ்வில் பேரின்பத்தை நல்குபவை. திருப்பரங்குன்றம், தெய்வானை, திருமணக்கோலம், மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள இத்தலம் முருகப்பெருமானின் முதல் படை வீடாகும். அசுரர்களை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் இது. இல்லற வாழ்வின் சிறப்பை உணர்த்தும் இடமாக இது போற்றப்படுகிறது. திருச்செந்தூர் அசுரவதம் புரிந்த கடற்கரை தலம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள இத்தலம் மற்ற படைவீடுகளில் இருந்து மாறுபட்டு மலையில்லாமல் சமவெளியில் அமைந்துள்ளது. சிறப்பு: சூரபத்மனை முருகப்பெருமான் ஆட்கொண்ட சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம் இது. இங்குள்ள சண்முக விலாசம் மற்றும் நாழிக்கிணறு மிகவும் புனிதமானவை. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய வெற்றியின் சின்னம் இத்தலம். பழனி ஞானப் பழமான தண்டாயுதபாணி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் முருகப்பெருமான் கோபத்தில் கைலையை விட்டு வந்து குடிகொண்ட இடமாகும். சிறப்பு: ஞானப்பழத்திற்காக தன் பெற்றோரிடம் பிணங்கி கோவணமும் தண்டுமே ஏந்தி ஆண்டிக்கோலத்தில் இங்கு காட்சியளிக்கிறார். போகர் சித்தரின் நவபாஷான சிலையே இங்கு மூலவராக உள்ளது. உலகப் புகழ்பெற்ற பஞ்சாமிர்தம் மற்றும் காவடி திருவிழாக்கள் இங்கு விசேஷம். சுவாமிமலை தந்தைக்கு உபதேசித்த தகப்பன் சாமி. தஞ்சாவூர் அருகே காவேரி கரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் முருகன் ஒரு குருவாக வீற்றிருக்கிறார். சிறப்பு: தனது தந்தை சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலம் இது. அறிவே தெய்வம் என்பதை உலகிற்கு உணர்த்திய இடம். திருத்தணி சினம்தணிந்த தணிகை. மலை திருவள்ளூர் மாவட்டத்தில் மலை மீது அமைந்துள்ள இத்தலம் போருக்குப் பின் முருகன் அமைதியடைந்த இடமாகும். சிறப்பு: சூரபத்மனை வென்ற சினம் தணிந்து வேடர்குல மகளான வள்ளியை மணம் முடித்த தலம் இது. இங்கு முருகனிடம் வேல் இருக்காது, சாந்தமே உருவான கோலத்தில் காட்சியளிப்பார். பழமுதிர்ச்சோலை, அழகன் முருகனின் கனித்தோட்டம். மதுரை அழகர் மலைக்கு அருகில் சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள அழகிய தலம். சிறப்பு: சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு ஔவையாருக்கு ஞானத்தை வழங்கிய இடம். இங்கு முருகன் தனது 2 தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இணைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆன்மீக பலன்கள் மற்றும் விழாக்கள். தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி போன்ற விழாக்கள் அறுபடை வீடுகளிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மொட்டை போடுதல், காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் சுமத்தல் போன்ற நேர்த்திக் கடன்கள் மூலம் முருகனின் அருளை பக்தர்கள் பெறுகின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் அருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.